Hello aspirants, I am Akash. I welcome you all to the Kingmakers podcast series Beyond the Book where preparation meets perspective. இன்னைக்கு எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா A to Z ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். இன்னைக்கு எபிசோடில் நம்ம கூட யார் ஜாயின் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா சபரிநாதன் சார், who is having a teaching experience of more than 20+ years. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா since the inception of Kingmakers IAS Academy, he has been associated with our academy. ஆப்ஷனல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார் த பாஸ்ட் 5 இயர்ஸாக எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ ஐ வெல்கம் யூ சார். ஓகே சார், எப்படி இருக்கீங்க ஆகாஷ்? நல்லா இருக்கேன் சார். ஓகே, டு பிகின் வித், இப்போ வந்துட்டு இப்போ ஸ்டூடெண்ட் இஸ் கம்மிங் டு யூ அண்ட் ஆஸ்கிங் யூ ஹவு டு சூஸ் ஆப்ஷனல் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்னென்ன சார் சொல்லுவீங்க, ஆர் வாட் ஆர் தி கிரைட்டீரியாஸ்? ஓகே, இப்போ நம்ம ஆப்ஷனல் பேப்பரை சூஸ் பண்ணுறப்போ பெரும்பாலும் எப்படி வருவாங்க பசங்க அப்படின்னா, முன்னாடியே அவங்களுக்கு தெரிஞ்ச சீனியர்ஸ்ட்டை கொஞ்சம் பேசினது, அதன் அடிப்படையில் ரொம்ப ஃபிக்ஸடாக இந்த ஆப்ஷன் தான் எடுக்க போகிறேன் அப்படின்னு வருவோம். ஸோ பேசிக்காக அந்த மெத்தடில் இல்லாமல் நம்ம ஒரு ஆப்ஷனல் பேப்பரை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு 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 லைஃப் டைம் டிசிஷன். நிறைய பேர் என்ன நடக்கும்னா, ஒரு வருஷம் படிச்சுட்டு அப்புறம் இந்த ஆப்ஷன் எடுக்காமல் அந்த ஆப்ஷன் எடுத்துக்கலாமோ அந்த மாதிரி ரெக்ரெட் பண்ணுற ஒரு சூழ்நிலைக்கு வருவாங்க. அப்போ நம்ம ஆப்ஷன் எடுக்கிறப்ப நமக்கு இன்ட்ரெஸ்டட் சப்ஜெக்ட்ஸ் எது இருக்குது அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுக்கலாம். இப்போ இருக்கிற நம்பர் ஆஃப் ஆப்ஷனல் பேப்பரில் நமக்கு எது சூட்டபுளாக வரும் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதுதான் நமக்கு ஒரு மினிமம் ஒரு 3-4 அந்த மாதிரி. இப்போ நீங்கள் இன்ஜினியரிங் பேக்ரவுண்டாக இருந்துச்சுன்னா சில சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், இல்லை உங்களோட நேச்சரை பேஸ் பண்ணி உங்களுக்கு எந்த ஏரியாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எது இருக்குன்னு ஒரு மினிமமாக ஒரு 4-5 ஆப்ஷனில் நீங்கள் ஒரு 0 டவுன் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஷனல் பேப்பரை நீங்கள் கொஞ்சம் ரிசர்ச் பண்ண, அதோட சிலபஸ் என்ன, அதை கவர் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், யார் யார் டீச்சர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் அதை பற்றி ரிசர்ச் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எடுத்து பார்க்கலாம். சில சமயம் அதில் நமக்கு பெரிய நாலேஜ் இல்லை அப்படின்னு சொன்னால் சீனியர் கேண்டிடேட்ஸு அந்தந்த சப்ஜெக்ட்ஸை ரிலேட்டடான சீனியர்ஸு பாஸ் பண்ணவங்க கொடுக்குற இன்டர்வியூஸ் அது மாதிரி பார்த்துட்டு 0 டவுன் பண்ணுது. ஒரு ஆப்ஷனல் பேப்பரை சூஸ் பண்ணுறப்ப மினிமம் நீங்கள் 3 ஆப்ஷன்லையாச்சும் நீங்கள் ஆப்ஷனல் பேப்பரையாச்சும் நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒன்று எடுக்கலாம். அப்போ அந்த ஒன்று எடுக்கிறப்ப நிறையா க்ரைட்டீரியா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும்னா, ஒரு ஆப்ஷனல் பேப்பர் என்னோட ஜிஎஸ் ப்ரிப்ரேஷனுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுது, அது ஒரு க்ரைட்டீரியாவை வச்சுக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, இந்த ஆப்ஷனல் பேப்பரோட ரேஞ்ச், அதாவது மார்க்கோட ரேஞ்ச் எவ்வளோ வருது, ஆவரேஜ் மார்க் எவ்வளோ எடுக்கிறாங்க, டாப் மார்க் எவ்வளோ இருக்குது, இந்த வருஷத்தோட டாப் மார்க்கு, அந்த டீவியேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கா இல்லை ஸ்டேபிளாக இருக்கா, ஒரு வருஷத்தில் எத்தனை பேர் இந்த எக்ஸாமை இந்த பர்டிகுலர் ஆப்ஷனில் பாஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரியான சில ஃபேக்ட்ஸை நீங்கள் எடுத்து அதையும் உங்களோட டிசிஷன் மேக்கிங்க்கு நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை தவிர டீச்சிங் ஃபேக்கல்ட்டி அது யார், அவங்கள பற்றி இருக்கக்கூடிய ஜென்ரல் ரிவ்யூ என்ன, அந்த டீச்சர் ரிலையபிளாக இருக்காரா, சிலபஸ் முடித்து கொடுக்குறாரா, நமக்கு அதை ஃபீட்பேக் கொடுக்குற மாதிரி இருக்காங்களா, இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு 3 சப்ஜெக்ட் எடுத்து வச்சுட்டு அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு சப்ஜெக்டை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட் மெத்தட் டு சூஸ் ஆப்ஷனல். ஒன்ஸ் நீங்கள் ஆப்ஷனல் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் ரெக்ரெட் இல்லாத ஒரு விஷயம். நான் திருப்பி அந்த ஆப்ஷன் எடுத்துக்கலாமா இந்த ஆப்ஷன் எடுத்துக்கலாமா இல்லாமல் ஒன்ஸ் ஒரு டிசிஷனை நீங்கள் இன்ஃபார்ம்டு டிசிஷன் எடுத்துகிட்டு அதில் ப்ராக்ரஸ் ஆகிறத பற்றி தான் பார்க்கணும். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அடாப்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார், லைஃப் டைம் டெசிஷன் சொன்னார். சூஸிங் ஆப்ஷனல் இஸ் ஆஸ் இம்பார்ட்டன்ட் ஆஸ் யூ ஆர் சூஸிங் லைஃப் பார்ட்னர்னு கூட மேஜராக சொல்லுவாங்க. லைஃப் பார்ட்னர் கூட நம்ம இப்போது பார்த்துக்கலாம். ஸோ ஆனால் இது ரெக்ரெட் இல்லாமல் இருக்கணுன்ற ஒரு விஷயமா சொல்கிறாரு. அதர் தேன் தட் சில க்ரைட்டீரியா சொன்னார். ஜிஎஸோட ஓவர்லேப் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னார். தென் டாப்பர்ஸோட இன்டர்வியூஸ்லேருந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, வாட் தே ஃபீல், அந்த விஷயம் ஒன்று சொன்னார். தென் ஆவரேஜ் மார்க்கும் டாப்பர் மார்க்கும் இருக்க டிஸ்டன்ஸ் அது பார்க்க சொன்னார். ஃபேக்கல்ட்டியோட ரிலையபிலிட்டி, அவங்க ஃபேக்கல்ட்டி யார், ஸோ அந்த விஷயம். தென் இன்ட்ரெஸ்ட்டும் சார் கோட் பண்ணியிருக்காரு. சூப்பர் சார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் பப்பேடுன்றதுனால இப்போ கரண்ட் ட்ரெண்டில் பப்பேடை பற்றி எப்படி சார் இருக்குது? ஐ மீன் பப்பேடோட கரண்ட் ட்ரெண்ட், ரீசெண்ட் ட்ரெண்ட்ஸ் என்னப்பா நீங்கள் அப்சர்வ் பண்ணுறீங்க? இப்போ கரண்ட் ட்ரெண்ட் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பப்பேட் ஆப்ஷனல் சூஸ் பண்ணவங்களுக்குன்னு இல்லை, பொதுவாகவே நம்ம கவர்னன்ஸ் சைடு போயிட்டோம். சரிங்களா? இப்போ நீங்கள் இந்த ஆப்ஷன்லாம் நீங்கள் ஆப்ஷனலாக படிக்காமல் இருக்கலாம்,
பட் நீங்கள் வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த ஜிஎஸ் பேப்பர்ஸில் இதில் இருக்க விஷயங்களை நீங்கள் மற்ற இடத்துலையும் படிச்சு தான் ஆகும். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து நம்ம இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷனோட பேஸ் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன். இப்போ கான்ஸ்டியூஷனை பேஸ் பண்ணி தான் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது. இப்போ இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிறது வந்து பேசிக்காக நம்ம வந்து கவர்னன்ஸ் மாடலில் போகிறோம். ஆல் இன்க்ளூசிவ், ஆல் ஸ்டேக் ஹோல்டர் கவர்னன்ஸ் மாதிரி எல்லாரையும் உள்ளார இன்க்ளூட் பண்ணி கவர்னன்ஸ் மாடலுக்கு போகிறோம். அப்போ இந்த பேப்பரோட ட்ரெண்ட் எப்படி போகுதுன்னா கவர்னன்ஸ் ஓரியன்டான ஆஸ்பெக்ட்ஸில் நிறையா ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி வந்து இதை பொறுத்த வரைக்கும் வந்து கன்வென்ஷனல் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் உங்களோட பேஸ் நாலேஜை டெஸ்ட் பண்ணுறதோட அது அப்ளிகேஷன் ஓரியன்டான விஷயங்கள் உங்களால் அப்ளை பண்ண முடியுதா? இப்போ நீங்கள் அக்யூமுலேட் பண்ண நாலேஜை உங்களால் வந்து ரியல் லைஃப் சுச்சுவேஷனில் அப்ளை பண்ணி உங்களால் அதுலேருந்து என்ன டிசிஷன்ஸ் எடுக்க முடியுது அப்படிங்கிற மாதிரியான பேட்டர்னில் தான் கொஸ்டின்ஸ் போகுது. மேனேஜபிள் லெவலில் தான் இருக்குது கொஸ்டின்ஸ் எல்லாமே. சரி, ஓகே. சார் வந்து என்ன சொன்னார்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஜிஎஸ்ஏ வந்துட்டு பேப்பர் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் இந்த கவர்னன்ஸ் ஓரியன்டடுன்னு சொன்னார். ஸோ அதை டெஸ்ட் பண்ணுறாங்கன்னப்போ ஆப்வியஸாக பப்பேட்லேயும் அது இட் வில் பி டெஸ்டடுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு மோஸ்ட்லி உங்களுக்கு இருக்க டவுட் என்னவாக இருக்கும், இல்லை மோஸ்ட்லி இருக்க ஒரு கான்செப்ஷன் என்னென்னா நமக்கு வந்துட்டு பப்பேடுன்றது வந்து ரொம்ப வாஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க சார். ஸோ அதை பற்றி உங்கள் ஒப்பீனியன்? பப்பாடு வாஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர். இது மிஸ்கன்செப்ஷன் கண்டிப்பாக இருக்குது. பெருசு அப்படின்னு சொல்கிறதோட நீங்கள் அதை எப்படி புரிஞ்சுக்கணுன்னா பப்பாடோட ஆப்ஷன் வந்து இப்போ கிளாஸ் எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து மினிமம் ஒரு 300 hours ஆகும். ஓகே. ஆனால் அதில் எப்படி வரும்னா இப்போ சிலபஸ் இங்கே இருக்குது, நான் சிலபஸ்லேருந்தே உங்களுக்கு வரேன். மொத்தமாக வந்து ஃபர்ஸ்ட் பேப்பரில் ஒரு 12 யூனிட் இருக்குது, செகண்ட் பேப்பரில் ஒரு 14 யூனிட். சரி, மொத்தம் 12, 14, 26 யூனிட்டு இந்த சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பேப்பரு நமக்கு தியரி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் தியரி தான் ஃபர்ஸ்ட் பேப்பர். செகண்ட் பேப்பர் ஃபுல்லாக இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகேவா? இப்போ இந்த 2 பேப்பரில் இருக்கக்கூடிய விஷயங்களை நான் சொல்கிறேன். அதுலேருந்து இது வாஸ்ட்டாக இல்லை இது எப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிங்க. ஏன்னா நான் ஒவ்வொருத்தருக்கும் இப்போ சப்ஜெக்டிவான விஷயம் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் பேப்பரில் இருக்கிற யூனிட்ஸில் பாலிட்டி பேஸ்டு, அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷன் பேஸ்டு யூனிட்ஸு 8 யூனிட்ஸ் இருக்கும். இப்போ அதில் வந்து நீங்கள் சிலபஸ் ஏதாச்சும் வச்சு நீங்கள் பார்க்குறதுனா பாருங்கள். உங்கள் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் சிலபஸாக டவுன்லோட் பண்ணி நீங்கள் பாருங்கள். இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷனில் செகண்ட் பேப்பர் ஃபிலாசபிக்கல் அண்ட் கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் த கவர்மெண்ட்டுன்னு. ஓகே, அப்போ ஃபிலாசபிக்கல் அண்ட் கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது என்ன வேல்யூஸ், என்ன ஃபிலாசபிஸை பேஸ் பண்ணி நம்ம கான்ஸ்டியூஷனை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு யூனிட்டாக வருது, செகண்ட் யூனிட். ஃபோர்த் யூனிட் யூனியன் கவர்மெண்ட் இருக்கும். 6th யூனிட் ஸ்டேட் கவர்மெண்ட்டை பற்றி இருக்குது. இப்போ யூனியன் கவர்மெண்ட்னா எக்ஸிக்யூட்டிவ்னா என்ன, பார்லிமெண்ட்னா என்ன, ஜுடிஷியரி எப்படி ரோல் ப்ளே பண்ணுது, இதெல்லாம் ஒரு யூனிட்டாக இருக்குது. 6th யூனிட்டில் ஸ்டேட் கவர்மெண்ட்டை பற்றி இருக்கும். 7th யூனிட் வந்து டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். 8th யூனிட் சிவில் சர்வீஸை பற்றி இருக்குது. 11th யூனிட் ரூரல் டெவலப்மெண்ட்டை பற்றி பேசுது. 12th யூனிட் வந்து அர்பன் லோக்கல் கவர்மெண்ட்டை பற்றி பேசுது. இப்போ இதை தவிர 14வது யூனிட் வந்து சிக்னிஃபிகண்ட் இஷ்யூ ஏரியாஸ் இன் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன். அதில் கோலியேஷன் கவர்மெண்ட்னா என்ன, அதில் என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, சிட்டிசன் அட்மினிஸ்ட்ரேஷன் இன்டர்ஃபேஸ் பற்றியான ப்ராப்ளம்ஸ், இதெல்லாம் வந்து இஷ்யூ ஏரியாஸ், கவர்னன்ஸ் ரிலேட்டடான டாபிக்ஸ் அதில் இருக்குது. அப்போ அதில் பார்த்தீங்கன்னா 8 யூனிட் வந்து எதுலேருந்து வருது? ஜிஎஸ் அண்ட் பாலிட்டி. இந்தியன் பாலிட்டியை நீங்கள் படிக்கிறப்போ அப்படி புரிஞ்சுக்கலாம். அங்கே ஒழுங்காக படிச்சிங்கன்னா இங்கே வந்து இந்த வேலை வந்து கம்மியாகிடும், இங்கே படித்தோம்னா அது அங்கே யூஸ் ஆகும். இது வந்து படிக்கிறது அப்படிங்கிறது போத் பிலிம்ஸ் அண்டு மெயின்ஸ் ரெண்டுக்குமே உள்ள ஒரு விஷயமா இருக்கு. இப்போ அந்த 14 யூனிட்டில் 8 யூனிட் இப்படி போயிடுச்சு. அடுத்த இது வந்து இந்தியன் பாலிட்டி ரிலேட்டட், இந்தியன் எக்கனாமி ரிலேட்டடான சிலபஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜிஎஸ் சிலபஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். இந்தியன் எக்கானமியில் என்னென்ன சிலபஸ் இருக்குன்னா மானிட்டரி அண்ட் ஃபிஸ்கல் பாலிசி, சரியா, பப்ளிக் பாரோயிங், பப்ளிக் டெட்டு, பட்ஜெட்டோட டைப்ஸு, இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பேப்பரில் 12வது யூனிட்டில் இருக்குது. அது ஒரு யூனிட் ஃபுல்லாக ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு யூனிட் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் பேப்பரில் 12th யூனிட். செகண்ட் பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பேப்பரில் 9th யூனிட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்னு வரும். அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஒரு பாலிசி இன்ஸ்ட்ருமெண்ட், பொலிட்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அதே மாதிரி பார்லிமெண்ட்ரி கண்ட்ரோல் ஓவர் எக்ஸிக்யூட்டிவ் எப்படி வருது, அதே மாதிரி பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியோட ரோல் என்ன, ஆடிட் எப்படி பண்ணுறாங்க, சிஜிஏவோட ரோல் என்ன, சிஏஜியோட ரோல் என்ன, இதெல்லாம் வந்து இந்த யூனிட்டில் இருக்குது. ஸோ இந்த பேப்பரில் ஒரு யூனிட்டு, இந்த பேப்பரில் ஒரு. இதை தவிர
செகண்ட் பேப்பரில் தேர்ட் யூனிட்டாக வர்றது வந்து பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ், பிஎஸ்யூஸை பற்றி. பிஎஸ்யூஸும் நமக்கு தெரியும், மினிஸ்ட்ரிஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து கார்பரேஷன்ஸாக இருக்கலாம், இல்லை கம்பெனி ஃபார்மாக இருக்கலாம். அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது, அவங்க எப்படி ஆரம்பித்தாங்க, என்ன காரணத்துக்காக ஆரம்பித்தோம், இப்போ வந்து எல்பிஜியால் என்னென்ன ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க, அட்டானமியில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, இப்போ இந்த மினிரத்னா, மகாரத்னா, அந்த இதெல்லாம் இருக்குல்ல, நம்மளும் நவரத்னா. ஆமாம், அது மாதிரி வந்து அந்த யூனிட் ஒன்று இருக்குது. இப்போது ஒரு பப்ளிக் செக்டார் வந்து 3வது யூனிட் எக்கனாமிக்ஸ் ரிலேட்டட் யூனிட். செகண்ட் பேப்பரில் 5வது யூனிட் வந்து பிளான்ஸ் அண்ட் ப்ரியாரிட்டிஸ்ன்னு இருக்கு. இது வந்து பிளானிங்கை பற்றி பேசுகிறது. பிளானிங் கமிஷன் எப்படி ஆரம்பித்தோம், எப்படி பிளானிங் கமிஷன் வந்து என்டிசி எப்படி அதில் ஆட் பண்ணோம், நம்ம பிளான் ஒவ்வொரு பிளானில் இருந்த ப்ரியாரிட்டிஸ் என்ன, அப்புறம் எப்படி நித்தி ஆயோக் மாற்றணும், நித்தி ஆயோக் இப்போ என்ன ரோல் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கு, 1 வே பாலிசி மேக்கிங் எப்படி 2 வே பாலிசி மேக்கிங்காக வந்துச்சு, இதெல்லாம் ஒரு யூனிட் இருக்குது. இப்போ மொத்தம் எத்தனை யூனிட் சொல்லியிருக்கேன் எக்கனாமிக்ஸில்? எக்கனாமிக்ஸில் 4 யூனிட் சொல்லியிருக்கேன். அப்போ ஆல்ரெடி 8 யூனிட் எதில் சொல்லியிருக்கேன்? பாலிட்டியில் சொல்லியிருக்கேன். இப்போ 4 யூனிட் எதில் போயிருக்கு? எக்கனாமிக்ஸில் போயிடுச்சு. ஓகேவா? இப்போது செகண்ட் பேப்பரில் 13வது யூனிட் என்ன இருக்குன்னா லா அண்ட் ஆர்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்கு. ஓகே. நமக்கு ஜிஎஸ்ல மெயின்ஸில் வந்து நமக்கு இன்டர்னல் செக்யூரிட்டின்னு ஒரு சப்ஜெக்ட் நம்ம படிப்போம். லா அண்ட் ஜிஎஸ். அப்போ லா அண்ட் ஆர்டர் அட்மினிஸ்ட்ரேஷனை இங்கே படிச்சிங்கன்னா அங்கே ஹெல்ப் பண்ண போதும். அப்போ இது வந்து வித் ரெஃபரன்ஸ் டு அப்போ எத்தனாவது சப்ஜெக்ட் நம்ம பார்க்குறோம்? 3வது. அப்போ இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்கானமி, கவர்னன்ஸ், இன்டர்னல் செக்யூரிட்டி. இதை தவிர வந்து ஃபர்ஸ்ட் பேப்பரில் வந்து நமக்கு வந்து அக்கௌண்டபிலிட்டி அண்ட் கண்ட்ரோல்னு ஒரு யூனிட் இருக்கும். ஃபர்ஸ்ட் பேப்பரில் 5வது யூனிட்டாக இருக்கும். அக்கௌண்டபிலிட்டி கண்ட்ரோல்னா, அக்கௌண்டபிலிட்டினா என்ன, அக்கௌண்டபிலிட்டினா ஆன்சரபிலிட்டி. இப்போ அந்த ஆன்சரபிலிட்டிங்கிறது எக்ஸிக்யூட்டிவ் எப்படி ஆன்சரபிளாக இருக்காங்க, லெஜிஸ்லேச்சருக்கு எப்படி இருக்காங்க, இதுக்கு வந்து ஜுடிஷியரிக்கு எப்படி இருக்காங்க, ப்ரெஸ்ஸுக்கு எப்படி இருக்காங்க. அதில் யூனிட்டை பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன இருக்குன்னா இதில் இருக்கும் ரோல் ஆஃப் மீடியா என்ன, இன்ட்ரெஸ்ட் குரூப்ஸ் என்ன, வாலண்டரி ஆர்கனைசேஷன்ஸு அதோட ரோல் என்ன, சிவில் சொசைட்டியோட ரோல் என்ன, ரைட் டு இன்ஃபர்மேஷன், சோஷியல் ஆடிட்டு, இதெல்லாம் வந்து அக்கௌண்டபிலிட்டி அண்ட் கண்ட்ரோலில் வருது. இந்த யூனிட் எங்கே வருதுன்னா எத்திக்ஸ்லேயும் வருது, நமக்கு கவர்னன்ஸ்லேயும் வருது. ரைட். அப்போ வந்து நீங்கள் சிட்டிசன் சார்ட்டர்லாம் பார்த்தீங்கன்னா கவர்னன்ஸ்லேயும் வரும், எத்திக்ஸ்லேயும் வரும். இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் அதுலேயும் வரும். அப்போ இது ஒரு யூனிட். இப்போ மொத்தம் எத்தனை யூனிட் ஆச்சு? இன்னும் 1 more யூனிட். 8 4 12 13. இப்போ இதை தவிர வந்து நமக்கு பேசிக்காக பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த டெவலப்மெண்ட் டைனமிக்ஸ்னு ஒரு கான்செப்ட் ஒரு யூனிட் இருக்குது, 8th யூனிட். அந்த 8th யூனிட் வந்து என்ன இருக்குன்னா டெவலப்மெண்ட்னா என்ன, டெவலப்மெண்ட்டோட ப்ரொஃபைல் எப்படி மாறுது. இப்போ டெவலப்மெண்ட்டோட ப்ரொஃபைல் ஆரம்ப காலத்தில் நம்ம வந்து ட்ரிக்கிள் டவுன் தியரியில் வந்து ஒரு மாடல் வச்சுருந்தோம். அப்புறம் வந்து ஸ்கில் பேஸ்டு டெவலப்மெண்ட்டை வந்து நம்ம பேசுவோம். இப்போ இது எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆச்சு. அதே மாதிரி வந்து ஒரு டெவலப்மெண்ட்டில் வந்து ஸ்டேட்டு பெருசா இல்லை மார்க்கெட் பெருசா, ஸ்டேட் வர்சஸ் மார்க்கெட் டிபேட். இப்போ அது வந்து ஸ்டேட் அண்ட் மார்க்கெட் பார்ட்னர்ஷிப்னு ஆகி பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பாக இதெல்லாம் இருக்குது. எல்பிஜியோட இம்பேக்ட் என்ன, இது எல்லாமே டெவலப்மெண்ட் டைனமிக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு யூனிட். அப்போது இந்த யூனிட்டை நீங்கள் வந்து எதில் வச்சுக்கலாம்னா கவர்னன்ஸ் டாபிக்ஸில் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அப்போது நான் சொன்னது ஒரு ரேண்டமாக தான் சொன்னேன், காம்ப்ரஹென்சிவாக வருது. 8 யூனிட் எதில் வருது? இந்தியன் பாலிட்டியில். 4 யூனிட் எதில் வருது? எக்கானமியில். இந்தியன் எக்கானமியில் வருது. இதை தவிர வந்து ஒரு யூனிட் இன்டர்னல் செக்யூரிட்டி அண்ட் கவர்னன்ஸில் நம்ம பார்த்தது வந்து கவர்னன்ஸ் அண்ட் எத்திக்ஸ் ரிலேட்டடான விஷயத்தில் 2 யூனிட் வருது. இந்த ஒரு யூனிட் வருது, அங்கே ஒரு யூனிட் வருது. இதை தவிர இன்னொரு யூனிட்டில் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேப்பரில் ஒரு யூனிட் இருக்கும், பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு யூனிட் இருக்கும். அந்த பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷனோட யூனிட்டோட சிலபஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் எம்ப்ளாயர் ரிலேஷன்ஸு, கிரிவன்ஸ் ரெட்ரஸல் மெக்கானிசம்ஸு, கோட் ஆஃப் கண்டக்ட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எத்திக்ஸ்னு ஒன்று இருக்குது. இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எத்திக்ஸு நீங்கள் வந்து எத்திக்ஸ் பேப்பரில் போய் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எத்திக்ஸ்னு ஒரு தனி டாபிக் சிலபஸில் இருக்குது. அப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எத்திக்ஸ் வந்து இங்கேயே நீங்கள் முடிச்சிடணும். இதை தவிர இதில் இருக்க சப்ஜெக்ட்ஸை நம்ம ஹேண்டில் பண்ணுறப்போ எஸ்ஏக்கு ஒரு டாபிக் வந்து சொசைட்டி ரிலேட்டடான டாபிக்ஸ் எழுதுறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ இந்த யூனிட்டில் 26 யூனிட் சொன்னோன்னா 26 14 12. அப்போ எத்தனை யூனிட் நமக்கு ஜிஎஸ்ல வந்துருக்கு? அரௌண்ட் 14 வந்துடுச்சு. அப்போ சிலபஸ் வந்து நம்ம வந்து பெருசுன்னு சொல்கிறதா இல்லை வந்து காம்ப்ரஹென்சிவ்னு சொல்கிறதா, ஜிஎஸ் சொல்கிறதாங்கிறத நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் முடிவு பண்ணிட்டு. ஏன்னா நம்ம எதையும் சொல்லக்கூடாது. அவங்க வந்து நீங்கள் சிலபஸ் எடுத்து வச்சுங்க, இந்த சப்ஜெக்ட்டுன்னு இல்லை, எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சிலபஸை பக்கத்தில் வச்சுங்க, ஜிஎஸ் சிலபஸை பக்கத்தில் வச்சுங்க. அதுவும் எவ்வளோ வந்து ரிலேட்டடாக இருக்குதுன்னு பார்த்துட்டு அது வாஸ்ட்டாக இல்லை கம்மியாக. இப்போ நீங்கள் வாஸ்ட்டுன்னா நீங்கள் இங்கே படிக்கலைன்னா நீங்கள் போய் அங்கே ஜிஎஸ்ல படிக்க போகிறீங்க. இப்போ ஜிஎஸ்ல படித்து அதை வந்து இதில் ஆப்ஷனில் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆப்ஷனில் படித்து நீங்கள் போய் ஜிஎஸ்ல படிச்சிங்கன்னா ஸ்ட்ரென்தன் தான் ஆகும். ஸோ அதனால் இது வந்து
ஒன் ஆஃப் த மோஸ்ட் பெஸ்ட் மேனேஜபிள் சப்ஜெக்ட்ஸ்னு அதை சொல்லலாம். மற்ற ஆப்ஷனில் நான் எதுவும் குறையெல்லாம் சொல்லலை. எல்லா ஆப்ஷனுக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரென்த் இருக்கும். இந்த ஆப்ஷனுக்கு உள்ள ஸ்ட்ரென்த் என்னென்னா, நீங்கள் சிவில் சர்வெண்ட் ஆக போகிறீங்கன்னா இதில் இருக்க எல்லா விஷயத்தையும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண தான் போகிறீங்க. இப்போ இது பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனே பிடிக்காத ஆளாக தான் இருக்க முடியும். ரைட்டு தானே? எனக்கு இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். அப்போ நீங்கள் வந்து ஒரு பியூரோக்ரஸிக்கு, ஒரு பியூரோக்ராட்டுக்கு என்னென்ன வேல்யூ சிஸ்டம் வேணுமோ அது எல்லாமே இதில் இருக்குது. இந்த ஜிஎஸ் சப்ஜெக்ட்டுக்கு இன்க்ளூடிங் எஸ்ஏ பேப்பர், எத்திக்ஸ் பேப்பருக்கெல்லாம் சேர்த்து உள்ள விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது. அதனால் இதை வந்து வாஸ்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம். பட் காம்ப்ரஹென்சிவ்ங்கிற வேர்டு வந்து கரெக்டாக இருக்கானது. சூப்பர். கிட்டத்தட்ட ஒரு மாஸ்டர் கிளாஸ் மாதிரியே இருந்தது. நீங்கள் வந்துட்டு நல்லா சப்ஸ்டான்ஷியேட் பண்ணிட்டீங்க. இல்லை, ஆக்சுவலி என்னென்னா, நீங்கள் ஒரு பாயிண்ட் அதில் என்னென்னா, இந்த மிஸ்கன்செப்ஷன் ரொம்ப தீவிரமாக இருக்குது. அதாவது என்னென்னா, இதை வந்து இது பெருசு, இதை மேனேஜ் பண்ண முடியாது அப்படிங்கிறீங்க. ஆனால் இப்போ நீங்கள் வந்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனலாக வேணால் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். யூ கேன் அவாய்ட் அந்த ஆப்ஷனல் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். கண்டென்ட் இன் தட் சப்ஜெக்ட் வந்து யூ கேன் நாட் அவாய்ட் இட். நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் பியூரோக்ரஸி அண்ட் டெவலப்மெண்ட் ஒரு கேள்வி கேட்குறாங்க. பியூரோக்ரஸி இஸ் நெசசரி பட் நாட் சஃபிஷியன்ட் ஃபார் டெவலப்மெண்ட். இது இங்கேயும் இருக்குது, நீங்கள் கவர்னன்ஸ்லையும் இருக்குது, அப்போ நீங்கள் வந்து எத்திக்ஸ்லையும் இருக்குது. அப்போ நீங்கள் இந்த சப்ஜெக்டை இங்கே இந்த சப்ஜெக்ட்குள்ளே இந்த பேருக்குள்ளே படிக்கிறீங்க, வெளியில் வேறு கண்டென்ட்டாக படிக்கிறீங்க. அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் வித்தியாசம். இப்போ சார் நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு ஐ மீன் மேஜர் சங்க் ஆஃப் த ஆடியன்ஸ் கிட்ட இருக்கிறதுனால ரொம்ப கிளாரிட்டியாகவே டைம் எடுத்து ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஹோப் யூ வில் கெட் தி கிளாரிட்டி. இப்போ இதில் இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன். இங்கே பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆப்ஷனல் அட்டன் பண்ணுறப்போ ஒரு பாலிட்டி நான் தான் எடுக்கிறேன் இங்கே. ஸோ ஒரு அரௌண்ட் வந்து 90 ஹவர்ஸ் வந்து பாலிட்டிக்கு அலாட் பண்ணுறோம். பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆப்ஷனல் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டும் பாலிட்டி கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு நான் சொல்கிறோம். ஸோ இங்கே பர்மிஷன் வந்து எம்டி சார் கொடுக்குறாரு, மிஸ்டர் பூமிநாதன் சார் அந்த ப்ரொவிஷன்ஸை கொடுக்குறாரு. ஓகே. அப்போ என்னென்னா, எதுக்காக அதுன்னா இது வந்து கொஞ்சம் காம்ப்ரஹென்சிவாக கவர் பண்ணுறதுக்காக ஒரு ஆஸ்பெக்டில் கொடுத்துருக்காங்க. எக்ஸப்ஷன் நீங்கள் எந்த பேட்சில் இருந்தாலும் பாலிட்டி வந்து இந்த கிளாஸில் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஒரு அது வந்து பூமிநாதன் சாரோட ஐடியா தான். ஓகே சார். நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம வந்து 2 செட் ஆஃப் ஆடியன்ஸ் இப்போ பார்க்க போகிறோம் சார். ஃபர்ஸ்ட் யாருன்னா, இப்போ பிசிஎம் ஜாயின் பண்ணிட்டாங்க, பப்ஆட் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு செட் ஆஃப் ஆடியன்ஸ். அது நோ மேட்டர் இங்கேனாலும் சரி எங்கேனாலும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்க வந்து என்ரோல் பண்ணியிருக்காங்க. செகண்ட் செட் ஆஃப் ஆடியன்ஸ் யாருன்னா, ஆல்ரெடி 1 இயரோ இல்லை மல்டிபிள் இயர்ஸோ பப்ஆட் முடிச்சிருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகலை. ஸோ இந்த 2 செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு இப்போது பப்ஆட் எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி சொல்ல முடியுமா சார்? இப்போ புதுசாக வர்றவங்க நீங்கள் வந்து ஆப்ஷனில் சூஸ் பண்ண பிறகு நீங்கள் இதுக்குன்னு இல்லை, எனி சப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் இன்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதோ அதை அப்படியே ஃபாலோ நீங்கள் இன்ஸ்டியூஷன் வந்து ஒரு பேத்தை போட்டுருவாங்க. நீங்கள் தனியாக உட்காந்து அந்த வேலையை பார்க்க முடியாது. ஒரு 3 மணி நேரத்தில் நீங்கள் இன்ஸ்டியூஷனில் ஒரு ஃபார்மல் என்விரான்மெண்ட்டில் நீங்கள் படிக்கிறத வீட்டில் உட்காந்து பண்ண முடியாது. அப்போ அது வந்து புதுசாக வந்தவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. புதுசாக வந்தவங்களுக்கு நான் என்ன ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னா, நீங்கள் எப்படி அதை எடுத்துக்கணும்னா, நான் புதுசாக வந்திருக்கேன், இப்போ தான் நான் லேர்ன் பண்ண கற்றுக்கிறேன் அப்படின்ற மைண்ட் செட்லாம் இல்லாமல், நம்ம 10th 12th எப்படி படிச்சிருப்போம், 10th இந்த ஒரு வருஷம் தான் இருக்குது நம்ம கிளியர் பண்ணணும், 12th இந்த ஒரு வருஷம் தான் இருக்குது, அந்த மாதிரி மைண்ட் செட்டில் ப்ரிப்பேர் ஆகும். நான் புதுசாக வந்திருக்கேன், எனக்கு கொஞ்சம் இப்போ தான் தெரிய ஆரம்பிக்குது, எனக்கு இன்னும் டைம் ஆகும் அப்படின்லாம் எடுக்காதீங்க. ஒரு அட்டெம்ப்டில் பாஸ் பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்களை இந்த கண்டென்ட்டை வந்து கிளாஸ் கொடுத்துரும், இந்த இன்ஸ்டியூஷன் கொடுத்துரும். சூப்பர். லாஸ்ட் 3-4 இயர்ஸில் மிஸ்டர் பூமிநாதன் அவ்வளோ ரிஃபார்ம்ஸை கொண்டு வந்திருக்காரு இந்த பசங்களுக்கு. அதனால் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், இன்ஸ்டியூஷன் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள், அது வந்து பெட்டரான ரிசல்ட்டை கொடுக்கும். ஏற்கனவே படித்த பசங்க ஒரு தடவை இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நீங்கள் வந்து இந்த டிசம்பருக்குள்ளே, அதாவது இந்த மெயின்ஸ் முடிஞ்சு ஒரு மாதம் நீங்கள் பியூராக வந்து ஃபிலிம்ஸ்க்கு மாறுறதுக்கு முன்னாடி ஆப்ஷனில் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் ரிவைஸ் பண்ணிவிட்டு டெஸ்ட் எழுதணும். ப்ரீவியஸ் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கே வந்து கிங் மேக்கர்ஸ் அகாடமியில் எப்போதுமே டெஸ்ட் இருக்கும். ஸோ பழைய பசங்க படித்தவங்க எழுதுகிற மாதிரி இருக்கும். அந்த டெஸ்ட்டை பெட்டராக யூட்டிலைஸ் பண்ணிங்க, சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வந்து மெயின்ஸ்க்கு போகிறப்ப நீங்கள் சிலபஸை ரிவிஷன் பண்ணணும். நீங்கள் வந்து நம்ம கிளாஸ் ரூம் எடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 280 hours ஆகிருக்கு அப்படின்னா, நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 10% அதை ரிவைஸ் பண்ணணும். 28 hours நான் ரிவைஸ் பண்ணணும். அந்த அளவுக்கு நீங்கள் கொண்டு வரணும். 1/10 தான் நீங்கள் சுருக்கணும். எது பண்ணாலும் சரி, ஜிஎஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் ஆப்ஷனல் பண்ணாலும் சரி, நீங்கள் ஃபஸ்ட் டைம் படிக்கிறப்ப அதே அளவு ஈக்குவல் அமௌண்ட் கிளாஸ் ரூம் என்ன லெவல் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்களோ அதே டைம் ஆகும். ஆனால் செகண்ட் டைம், தேர்ட் டைம், ஃபோர்த் டைம்லாம் போகிறப்ப அது பாதியாக குறைஞ்சிடும். ஃபாஸ்ட்டாக ரிவிஷன், அதே நேரத்தில் காம்ப்ரஹென்சிவான ரிவிஷன். அப்போ எக்ஸாமுக்கு 3 நாள் 4 நாள் லீவ் இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு பேப்பர் ரிவிஷன் பண்ணணும், ஒரு டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு போகிற அளவுக்கு நீங்கள் கொண்டு வரணும். அந்த நேரத்தில் வந்து புதுசாக படிச்சுட்டு இருக்கக்கூடாது. அப்போ நீங்கள் டிசம்பருக்குள்ளே இந்த ஏற்கனவே இந்த வருஷம் கிளியர் பண்ண முடியாத ஸ்டூடெண்ட்ஸு
அடுத்த அட்டம்ப்ட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகும். அதுதான் சார் சொன்னதில் முக்கியமான விஷயம் அண்டர்லைன் பண்ணது என்னன்னா 1/10க்கு நம்ம இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் ஸ்பெண்டிங் 280 hours ஆன் ஆப்ஷனல்னா அதில் ஒரு 10% அரௌண்ட் 28 hours இல்லை, அந்த 28 ஹவர்ஸில் நீங்கள் முடிக்கிற மாதிரி வச்சுக்கணுன்றது ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயமா இருக்குது. அது இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனி திங் நீங்கள் அந்த 1/10ல் எல்லா சப்ஜெக்ட்ஸ் ஜிஎஸ்மே ஒரு ஸ்பேஸ்டு ரிப்பிட்டிஷன் ஒன்று வச்சு, அதாவது என்னன்னா ஸ்பேஸ்டு ரிப்பிட்டிஷன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு வேலையை வந்து ஃபர்ஸ்ட் டே செய்கிறீங்க, உங்களுக்கு எப்போ மறக்கிற மாதிரி இருக்கோ அந்த டயத்தில் நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், அதை ரிவிஷன் பார்க்கணும், அதுக்கப்புறம் திருப்பி ஒரு தடவை பண்ணணும். ஸோ அப்போ அதை வந்து பர்மனன்ட் மெமரிக்கு கொண்டு போயிடணும். நீங்கள் அதை வந்து நம்ம எதுலலாம் சொல்லுவாங்க, தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரிப்பீட்டடாக மெமரிக்கு போயிடுச்சு. அப்போ நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒர்க் பண்ணணும். ஓகே, அதுதான் அதில் இருக்க முக்கியமான சஜஷனாக நான் சொல்வேன். ஓகே, சார் சொன்னதுக்கான எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஃபோன் நம்பர் கூட எதுக்கு நமக்கு ஞாபகம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரிப்பீட்டடாக நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம சொல்லிட்டு இருக்கோம், நம்ம ஃபெமிலியரான நேம்ஸாக இருக்கும், பிளேசஸ், இது எல்லாமே ரீட்டைன் பண்ணுறதுக்கான காரணம் அந்த ஸ்பேஸ்டு ரிப்பிட்டிஷனில் பண்ணுறது தான். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பிஃபோர் தட் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டஸ் வந்துட்டு ஜஸ்ட் ஃபாலோ தி இன்ஸ்டியூஷன் சொன்னார். செகண்ட் அட்டம்ப்டஸ்க்கு வந்து பிஃபோர் டிசம்பர் ட்ரை டு கம்ப்ளீட் யுவர் திங் அண்ட் ரைட் டெஸ்ட்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ரைட்டு கம்ப்ளீட்லாம் இல்லை, இல்லை கம்ப்ளீட் பண்ணணும், அவ்வளோதான். கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த வேலை போகும். அந்த மாதிரி வந்து நீங்கள் அதாவது வந்து நம்மளை பார்த்து நம்ம வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது, என்ன பண்ணக்கூடாதுன்னா பாவம்லாம் படக்கூடாது. நான் வந்து நீ பண்ணு அப்படி நீங்கள் வந்து உங்கள் மனசாட்சியை தூக்கி வெளியில் வச்சுக்கிங்க. நீ ஒழுங்காக படிடா, ஒழுங்காக பண்ணுறேன்னு ஒருத்தன் பக்கத்தில் இருந்து சொல்லணும், நீ படி, ஒழுங்காக இருக்க மாட்டேங்கிற, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வாங்க. சரி, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, இதில் ட்ரை டு கம்ப்ளீட்லாம் இல்லை, கம்ப்ளீட்டுன்றது தான் சார் ரொம்ப சொல்கிறாரு. நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நோட் மேக்கிங் சார் மேஜராக ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு மிஸ் ஆகிற இடம்னு பார்த்தீங்கன்னா நோட் மேக்கிங் தான். இப்போ நம்ம அட் எண்ட் ஆஃப் த டே என்ன எக்ஸாமில் எழுத போகிறோம்னா என்ன நம்ம நோட்ஸில் இருக்கோ அதை தான் எழுத போகிறோம். ஸோ அப்போ நோட் மேக்கிங் பப்பேடுக்கு எப்படி சார் பண்ணலாம், இல்லை என்ன பண்ணணும்? இப்போ நோட்ஸ் மேக்கிங் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட்டான ஏரியா. சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷனுக்கு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஏரியா. இப்போ நம்ம சேயிங் ஒன்று இருக்குல்ல, இப்போ நீங்கள் நீச்சல் அடிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீச்சல் குளத்தில் போய் நீங்கள் பழகினா தான் நீங்கள் வந்து அதை பண்ண முடியும். சும்மா வெறும்னா ஹவு டு ஸ்விம்ன்ற வீடியோ வராது, அதுதான் பாயிண்ட். அப்போ நீங்கள் என்னென்னா மசில் மெமரி இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு 3 மணி நேரம் ஒரு விஷயத்தை நீங்கள் எழுதணும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம் சென்டரில் நம்ம 3 மணி நேரத்தில் போய் கிட்டத்தட்ட ஒரு நமக்கு வந்து 2000க்கு மேற்பட்ட வார்த்தைகளை நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். ஒரு நிமிஷத்துக்கு இப்போ டைப்பிங்கில் ஸ்பீட் சொல்லுவாங்க, லோயர் ஸ்பீட்னா 30 words per minute சொல்லுவாங்க, ஹையர்னா 45 நினைக்கிறேன், ஹையர்னா 45. நீங்கள் இப்போ இங்கே எழுதுறது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 17 to 20 words per minute நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே உங்களுக்கு நாலேஜ் வந்து உங்களுக்கு அந்த கொஸ்டினுக்கு புரிஞ்சுக்கிட்டு அந்த கொஸ்டினுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கணும். அப்போ நீங்கள் என்னென்னா நம்ம டெக்ஸ்ட் புக்காக படிக்கிறதுல ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா இன்புட் கரெக்டாக இருக்கும், ஆனால் வெளியில் அவுட்புட்டாக வரதுல சில ப்ராப்ளம் இருக்குது. அப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கிளாஸ் நோட்ஸ் எடுக்கிறதுல வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும். ரிட்டன் நோட்ஸும் எடுக்கணும், டீச்சர்ஸ் வந்து டிக்டேட் பண்ணாங்கன்னா டிக்டேட்டட் நோட்ஸும் எடுக்கணும், ரெண்டுமே எடுக்கணும். நீங்கள் ரிட்டன் நோட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அவங்களோட கான்சன்ட்ரேஷன் அதிகப்படுத்திகிட்டே இருக்கும். நீங்கள் ஃபாஸ்ட்டாக அவங்க சொல்ல அதை அக்யூமுலேட் பண்ணணுன்னு ஒரு ப்ரெஷரில் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்களோட கான்சன்ட்ரேஷன் அந்தண்டா போகாது. அந்த நோட்ஸ் எடுங்க, அது உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி எடுத்து வச்சுக்கணும். தென் டிக்டேட்டட் நோட்ஸ். இப்போ நாங்களாம் என்ன பண்ணுவோம்னா, நான் என்னோட சப்ஜெக்ட்டுக்கு என்ன பண்ணுறேன், பாலிட்டியாக இருக்கட்டும் இல்லை வந்து அப்ளிகேஷனாக இருக்கணும், கம்ப்ளீட்டாக டிக்டேட்டட் நோட்ஸ் கொடுப்போம். எக்ஸப்ட் வெரி ஃபியூ இதுக்கு மட்டும்தான் ஹேண்ட் அவுட்ஸ் கொடுத்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அது எழுதி படிக்கணும்னு அவசியம் இல்லாத விஷயம். இப்போ எழுதுகிறப்ப நமக்கு வந்து நிறையா விஷயங்கள் நம்ம தாட் ப்ராசஸ்ஸு, நமக்கு வந்து வரக்கூடிய லாங்குவேஜ் பேரியர்ஸு, இந்த அதில் இருக்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் மாதிரியான விஷயங்கள், எக்ஸ்ப்ரெஷனில் இருக்க விஷயங்கள், இதெல்லாம் நமக்கு ஐடென்டிஃபை ஆகும். அப்போ வந்து அந்த ப்ராப்ளத்தை நம்ம ரெக்டிஃபை பண்ண முடியும். நமக்கு ப்ராக்டிஸ் வந்து இப்போ ஒரு வருஷம் நீங்கள் டெய்லி ஒரு 3 மணி நேரம் எழுதிட்டு இருக்கீங்கன்னா மெயின்ஸை கண்டிப்பாக எழுதி முடிச்சிடுங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நிறைய பேர் குரூப் 1 மெயின்ஸ் எழுதியிருப்பாங்க. என்ன எங்கே பிரச்சனை வரும்னா ஸ்பீடு தான். கடைசியில் ஒரு 2 கொஸ்டினை விட்டுட்டு வந்துட்டேன், 3 கொஸ்டினை விட்டுட்டு வந்துட்டீங்கன்னா நீங்கள் ரேஸ்லேயே இல்லை. நீங்கள் உங்களுக்கு எல்லாமே தெரியும், உள்ளுக்குள்ளே இருக்குது, நாலேஜில் இருக்குது, ஆனால் என்னால் நான் எழுதலை அப்படின்னு சொன்னால் அது வந்து உங்களோட ஸ்கில்லில் உள்ள ப்ராப்ளம். அப்போ நாலேஜ் அக்குமுலேட் பண்ணுறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவு சில ஸ்கில் செட்டை பண்ணணும். அப்போ நோட்ஸ் மேக்கிங்கிறது நீங்கள் கிளாஸ் ரூம்லேயே நீங்களே ஆரம்பிக்கணும். எந்த டாபிக் போட்டாலும் அந்த டாப்பிக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அவங்க கிளாஸு அவங்க சாஸ் சொல்கிற விஷயங்களை நீங்கள் வந்து எழுதணும். இப்போ நீங்கள் வந்து இந்த வருஷத்தில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த கொஸ்டினை வந்து இந்த வருஷத்தில் கேட்டிருக்காங்க நீங்கள் மார்க் பண்ணி வைக்கணும், போய் வீட்டில் போய் அதை ரெஃபர் பண்ணணும். டிக்டேட்டட் நோட்ஸை எடுக்கணும். இப்போ நோட்ஸ் எடுக்கிறப்ப சில விஷயங்கள் உங்களுக்கு புரியும். இப்போ நோட்ஸை எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ப்ரெசன்டேஷனை நீங்கள் மாற்றலாம். ப்ரெசன்டேஷனில் சில விஷயங்களை நீங்கள் வந்து டேபிளர் காலமாக சொல்லலாம், சில விஷயங்களை ஃப்ளோ சார்ட்டில் சொல்லலாம். இதெல்லாம் உங்களுக்கு அந்த ஐடியா வந்து எங்கேருந்து வரும்னா நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறப்ப தான் அது வரும். அதனால நோட்ஸ் அப்படிங்கிறது கிளாஸ் ரூம்லேருந்து ஆரம்பிங்க. அதுதான் என்னோட சஜஷனாக இருக்கும். கிளாஸ் ரூமில் நோட்ஸ் எடுத்துங்க.
எடுத்த நோட்ஸ்க்கு இன்னொரு நோட்ஸ் எடுக்காதீங்க. ஓகே. அதுதான் எடுத்த நோட்ஸ் இருக்குன்னா, இப்போ கிளாஸ் ரூமில் ஒரு நோட்ஸ் டிக்டேட்டட் நோட்ஸ் இருக்குன்னா அதை வச்சுங்க. அதை வந்து நீங்கள் வந்து எடுக்கிறப்போ இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லணும்னா, இண்டெக்ஸ் இருக்கணும். இப்போ எது பண்ணாலும் நீங்கள் ஒரு புக்கில் ஒரு இண்டெக்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி இண்டெக்ஸ் இருக்கணும். பேஜ் நம்பர் இருக்கணும், இண்டெக்ஸ் இருக்கணும். அந்த இண்டெக்ஸில் எந்த யூனிட் எடுக்கிறாங்க, அந்த யூனிட்டில் அந்த பேஜில் என்னென்ன டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ணியிருக்கோம் இதை எழுதிட்டு அதிலே நீங்கள் வந்து ஃபஸ்ட் ரீடிங் ரிவிஷன் 1, ரிவிஷன் 2, ரிவிஷன் 3, ரிவிஷன் 4னு அதிலே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு காலம் மாதிரி போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு ஒரு பூஸ்ட் நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஒரு 6 மாதம் கழிச்சு ஒரு ஸ்டூடெண்ட்டை போய் கேட்குறீங்க எவ்வளோ போர்ஷன் முடிச்சிருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியவே தெரியாது. நான் வந்து இப்போ நீங்கள் வந்து பாலிட்டியில் இருக்க டாபிக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் லிஸ்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா, சரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம், பாலிட்டின்னு ஒரு சப்ஜெக்ட்னா நீங்கள் ரிவிஷன் எவ்வளோ பண்ணிருக்கீங்க, பாலிட்டி சப்ஜெக்ட் முடிஞ்சிருச்சு, கிளாஸ் நான் ஒரு ரீடிங் முடிச்சுன்னா ரிவிஷன் எத்தனை ரிவிஷன் முடிச்சிருக்கேன்னா நான் 2 ரிவிஷன் முடிச்சிருக்கேன், 3வது ரிவிஷனில் இருக்கேன். இந்த மாதிரி வந்து ஆக்சுவலாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். நம்ம எந்த இடத்துல நிற்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ எந்த சப்ஜெக்ட்ஸ் நமக்கு வீக்காக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அதனால் நோட்ஸ் மேக்கிங் வெரி இம்பார்ட்டன்ட். அதில் இண்டெக்ஸை இன்கார்பரேட் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து ரன்னிங் நோட்ஸும் எடுங்க, டிக்டேட்டட் நோட்ஸ் கொடுத்தாங்கன்னா அதையும் எடுங்க. அதுக்குள்ளேயே கொண்டாந்து இன்டெகிரேட் பண்ணுங்கள். அந்த கொஸ்டின்ஸை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் அதுக்குள்ளே எங்கேயாவது பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் இப்போ இந்த புக்கில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறீங்கன்னா எந்த பேஜில் அந்த கொஸ்டின் இருக்குது சைடில் இடம் விட்டு வைங்க, சைடில் எழுதி வைங்க. அதெல்லாம் கொஞ்சம் பெட்டரான ஒரு விஷயம். சார் வந்துட்டு கிளாஸ் நோட்ஸ் அண்ட் டிக்டேட்டட் நோட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப டீட்டெயிலாகவே சொல்லிட்டாரு. ப்ளஸ் இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு அதர் அடிஷன்ஸ் பண்ணுறதுக்கும் சம் ஸ்பேஸ் விட சொன்னார். இண்டெக்ஸும் முக்கியமான பாயிண்ட்டு, ப்ளஸ் ரிவிஷன் எவ்வளோ பண்ணியிருக்கீங்கன்றதுக்கும் நம்மளுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்பவே முக்கியமாக இருக்கும்னு சொன்னார். ஸோ நீங்கள் சொன்னதுனால நெக்ஸ்ட்டு என்னென்னா இந்த பிவைக்யூவோட ரெலவன்ஸ் பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? பிவைக்யூ ரெலவன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எப்படின்னா நமக்கு வந்து நம்மளை அசஸ் பண்ணுறதுக்கு உள்ள ஒரே டூல் எதுனா பிவைக்யூ மட்டும்தான். இப்போ நான் பசங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் வந்து மார்க்கெட்டில் இருக்க கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின் பேங்க்ஸ்லாம் வாங்கி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஆனால் பிவைக்யூ இப்போ ஒரு டாபிக் இருக்குன்னா ஃபிலிம்ஸாக இருக்கட்டும் இல்லை மெயின்ஸாக இருக்கட்டும், இந்த டாபிக் முடித்த பிறகு ஒரு யூனிட்டை முடிக்கிறாங்கன்னா அந்த யூனிட்டில் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் நடந்திருக்கு, வேரியஸ் எக்ஸாம்ஸ் நடந்திருக்கு. யூபிஎஸ்சி நடத்தின அசிஸ்டன்ட் கமாண்டரில் ஆரம்பிச்சு யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம், இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் எல்லாமே அவைலபிள். எல்லா எக்ஸாம்ஸ்லையும் அந்த கொஸ்டின்ஸ் இருக்குது. நமக்கு வந்து என்டிஏ, சிடிஎஸ் இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்ஸ் இருக்குது. அதே மாதிரி டிஎன்பிசி எக்ஸாம்ஸோட கொஸ்டின் பேப்பர் நமக்கு அவைலபிள் இருக்குது. இதை தவிர வேரியஸ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், எஸ்எஸ்சி நடத்தின எக்ஸாம்ஸ் இது எல்லாமே இருக்குது. இப்போ பாலிட்டி படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, சரி ஒரு யூனிட் படிக்கிறீங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை ஃபிலிம்ஸில் என்ன கேட்டிருக்காங்க, மெயின்ஸில் என்ன கேட்டிருக்காங்க, என்னென்ன எக்ஸாம்ஸில் நம்ம வந்து என்ன மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ சில எக்ஸாம்ஸில் வந்து ஃபேக்ட் ஓரியன்டாக இருக்கும், சில எக்ஸாம்ஸில் கான்செப்ட் ஓரியன்டாக இருக்கும். அப்போது நம்ம வந்து அது ரெண்டுத்தையுமே நம்ம வந்து எந்தெந்த எக்ஸாம்ஸ்க்கு நம்ம வந்து என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்ற ஒரு நாலேஜோடு நம்ம படிச்சுட்டோன்னா எந்த எக்ஸாம்ஸ் வேணாலும் எழுதலாம். இப்போ நீங்கள் வந்து இது வந்து மதர் ஆஃப் ஆல் எக்ஸாம்ஸ்னு சொல்லுவாங்க, எல்லாருக்கும் தெரியும். இது ஒரு பெரிய சர்க்கிள். இந்த சர்க்கிள்குள்ளே நீங்கள் நிறைய எக்ஸாம்ஸை கொண்டு வந்துடலாம் உள்ளார. எந்த எக்ஸாம்ஸ் டிஎன்பிசி குரூப் 1 கொண்டு வரலாம், குரூப் 2 கொண்டு வந்துடலாம், எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் கொண்டு வந்துடலாம், அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் எக்ஸாம்ஸ் கொண்டு வரலாம். அதுக்கெல்லாம் தனி ப்ரிப்பரேஷன் தேவையில்லை. ஆனால் என்ன பண்ணணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை மட்டும் பார்க்கணும். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சொல்கிறது வந்து வெறும் வந்து யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் மட்டும் இல்லாமல் மற்ற கொஸ்டின் எக்ஸாம்ஸையும் பாருங்கள். வெறும் அதை மட்டும் பாருங்கள், கொஸ்டின் பேங்க் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஓகே சார். சார் நெக்ஸ்ட் பார்ட் என்னன்னா, அட் எண்ட் ஆஃப் த டே நமக்கு எப்போ மார்க் வரும்னா நம்ம ஆன்சரில் என்ன எழுதணுன்றது தான் மார்க் வரும். நீங்கள் சொன்ன மாதிரி அக்யூமுலேஷன் ஆஃப் நாலேஜ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ரைட்டிங் தி ஆன்சர். ஸோ ஆன்சர் ரைட்டிங்கிறது எப்படி சார் நம்ம இது பண்ணுறது? இல்லை ஆன்சர் ரைட்டிங் பற்றின உங்களோட ஒப்பீனியன்? ஆன்சர் ரைட்டிங் வந்து இப்போலாம் பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய ஏஐட்ட போய் ப்ராம்ப்ட்டை கேட்குறாங்க, இதுக்கு நான் என்ன எழுதுறது, அதுக்கு என்ன எழுதுறது அப்படின்னு கேட்குறாங்க. பேசிக்காக அதை வந்து ஒரு எய்டாக தான் வச்சுக்க முடியுமே ஒழிய ஆக்சுவலி உங்களை தான் டெஸ்ட். இன்சிடென்ட்லி தட் வாஸ் மை நெக்ஸ்ட் கொஸ்டின். அப்படி ஓகே. ஆக்சுவலி என்னென்னா ஏஐ ப்ராம்ப்ட் எடுத்து நம்ம வந்து மெமரைஸ் பண்ணிக்கிட்டோ நம்ம போய் எழுத முடியாது. ஜெனுவினான உங்கள் நாலேஜ் இருக்கான்னு தான் தெரியணும். ஏஐ எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு லேயரில் நீங்கள் படித்து முடிச்சுட்டு உங்கள் ப்ரெசன்டேஷனை நீங்கள் வந்து அதுக்கிட்ட கொடுத்து இதை என்ஹான்ஸ் பண்ணி கொடுன்னு கேட்டீங்கன்னா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நீங்கள் வந்து ஏஐயோட கண்டென்ட்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டை வந்து அள்ளி தெளிக்குது. ஏன்னா அதுலேயும் இன்னும் கொஞ்சம் நிறையா நமக்கு அப்படி தேவைப்படாது. அங்கே உங்களை தான் கேட்குறாங்க. இப்போது நீங்கள் வந்து உங்களோட ஆன்சரை தான் கேட்குறாங்க. நீங்கள் ஜெமினியோட ஆன்சரை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஜெமினியே வச்சுட்டு போயிடுவாங்க, ரைட்டு தானே? ஜெமினி ஆன்சரையோ இல்லை வந்து சாட்ஜிபிடி ஆன்சரோ இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் பண்ணுற வேலைக்கு சாட்ஜிபிடியே பண்ணிட்டு போகுது. நீங்கள் உங்களுக்கு நாங்கள் ஒரு ரோல் இருக்குது. உங்கள் நாலேஜை நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறீங்கன்னு இருக்கிறப்போ நீங்கள் ஏஐ வச்சு ப்ரெசென்ட் பண்ணால் தான் பெஸ்ட்டாக ப்ரெசென்ட் பண்ண முடியும்னு நினைக்காதீங்க. அதை எய்டாக எடுத்துங்க. அதை எனக்கு வந்து ஒரு ஃப்ளோ சார்ட்டாக போட்டு கொடு, இந்த கண்டென்ட்டை நான் ஃப்ளோ சார்ட்டாக எப்படி பண்ணுறது, ஒரு இதை வந்து நீங்கள் வந்து ஒரு டயக்ராமாக எனக்கு கன்வெர்ட் பண்ணி கொடு, இந்த மாதிரி கன்வர்ஷன் எடுத்து இன்கார்பரேட் பண்ணிங்க. பட் ஆன்சர்ஸ் ஃபுல்லாக ஏஐலேருந்து எடுக்கிறதெல்லாம் நல்ல விஷயம் கிடையாது. நீங்கள் வந்து உங்கள் சப்ஜெக்டை புரிஞ்சுக்கிட்டு அந்த சப்ஜெக்ட்டுக்கு கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்கானோ அந்த கொஸ்டினை நமக்கு வந்து அட்ரஸ் பண்ணுறோமா
அதுலேயே நிறையா இருக்குது. அதை பற்றி பேசணும்னா பெரிய டாப்பிக்காக இருக்கும். இப்போ கமெண்ட்னா எப்படி எழுதணும்னு ஒரு இது இருக்குது. டிஸ்கஸ்னால் என்ன எழுதணும்? இப்போ டிஸ்கஸ்னால் வியூ பாயிண்ட்ஸை எழுதணும். எக்ஸாமின்னு சொன்னால் ரெண்டு சைடு, பாசிட்டிவ் சைடு நெகட்டிவ் சைடு ரெண்டுத்தையும் எழுதி ஒரு கன்க்ளூஷன் கொடுக்கணும். கிரிட்டிக்கல் எக்ஸாமினேஷன்னாலும் அப்படி தான், எவால்வேட்னாலும் அப்படி தான். இல்லை சார், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ ஆன்சர் ரைட்டிங்கில் பெஸ்ட் ஆன்சர் எழுதிடணும் ஸ்டார்டிங்லேயே அப்படின்னு நினைக்கிறாங்களா? அந்த ஆஸ்பெக்டில் கேட்குறேன். எல்லாருக்கும் ஸ்டார்டிங்கில் எழுதுறப்போ அந்த ஸ்ட்ரகிள் இருக்கும் தானே? இல்லைங்க, நீங்கள் பெஸ்ட்டுங்கிற கான்செப்டே ஒரு உட்டோப்பியன் கான்செப்ட். உட்டோப்பியன் கான்செப்ட்னா உங்களுக்கு புரியும். இப்போ நீங்கள் ஒரு ஆன்சரை நீங்கள் எழுதி கொடுக்குறீங்க, என்கிட்ட கொடுத்தா என்னோட வியூ பாயிண்ட்ல அது நல்லா இருக்குன்னு சொல்றது உங்களுக்கு நல்லா இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ அதனால இந்த பெஸ்ட்டுங்கிறது வந்து இது வந்து சப்ஜெக்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயுமே வரக்கூடிய விஷயம். நம்ம என்ன எழுதணும்னா நம்மளோட கான்செப்டே வந்து இந்த 100% அந்த மாதிரி கான்செப்ட், எக்ஸலன்ஸ் கான்செப்ட்ல இருக்கும். இந்த டாபிக் போகக்கூடாது, பர்ஃபெக்ஷன் தேவையில்லை. எக்ஸலன்ஸ் கான்செப்ட் என்னன்னா, நான் இப்போ ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு யூனிட்டை படிக்கிறேன்னா அதில் என்னென்ன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கிறத பார்க்குறோம். அந்த கொஸ்டினுக்கு நான் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுவேன், ஒரு இன்ட்ரோ. நீங்கள் எல்லாத்தையும் எழுதி பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இன்ஜினியரிங் மாதிரி நீங்கள் உட்காந்து இதுக்கு நான் வந்து எப்படி ஒரு இன்ட்ரோ கொடுப்பேன், பாடி ஆஃப் கண்டென்ட் நான் என்னென்ன எழுதுவேன், கன்க்ளூஷன் எப்படி கொடுப்பேன், இது கமெண்ட்னா நான் கமெண்ட் தான் பண்ணியிருக்கேனா, இல்லாட்டி கமெண்ட்டுக்கு நான் வந்து எக்ஸாமின் மாதிரி பண்ணியிருக்கேனா, இப்போ எக்ஸாமினில் நான் கன்க்ளூஷன் போட்டிருக்கேனா, டிஸ்கஷன்னா கன்க்ளூஷன் தேவையில்லை. ஸோ அப்போ நான் டிஸ்கஷன் பண்ணியிருக்கேனா, இப்போ எவால்வேட் பண்ணியிருக்கேனா, எலாபரேட்டில் போய் நீங்கள் வந்து கமெண்ட் மாதிரி எழுதி வைப்பாங்க பசங்க. எலாபரேட்னா ஜஸ்ட் எலாபரேட், ஜஸ்டிஃபை, இதெல்லாம் வந்து நீங்கள் அப்படியே இருக்கிறத நீங்கள் வந்து அப்போ நம்ம வந்து இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் எழுதணும்னு பார்க்கலாம். அப்போ என்னோட சஜஷன் என்னென்னா, ஆன்சர் ரைட்டிங்லாம் சும்மா சின்னதாக ஆரம்பிங்க, சும்மா ஸ்டார்ட் ஸ்மால், அப்போ ஸ்கேல் ஃபாஸ்ட், அவ்வளோதான். ஓகே, டு பி ப்ரிசைஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆன்சர் ரைட்டிங் பொறுத்தவரைக்கும் ஸ்டார்ட் ஸ்மால் அண்ட் டெய்லி எழுதி பாருங்க, அவ்வளோதான். சும்மா டெய்லி நீங்கள் கிளாஸில் எழுத ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து எழுதுகிற பயம் போயிடும். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ப்ரிலிம்ஸ் ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும், மெயின்ஸ் தான் எனக்கு கஷ்டம் அப்படின்லாம் ஒரு ஃபீலிங். இப்போ இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து ஆக்சுவலி எப்படின்னா, இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து உங்களோட குவாலிஃபைன்னு தான் பார்க்குது. உங்களை மெயின்ஸ் எழுதுறதுக்கு இருக்கான்னு தான் பார்க்குது. அந்த எக்ஸாமே வந்து நெகட்டிவான எக்ஸாம் தான், பாசிட்டிவ் எக்ஸாம் கிடையாது. ஏன்னா உள்ளார எடுக்கிறவங்களோட வெளியில் துரத்தி விடுறவங்க தான் அதிகமாக இருக்குது. இப்போ ஒரு ஊர்லலாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காட்டாத்து வெள்ளத்தில் சாதா மரமும் அடிச்சுட்டு போயிடும், சந்தன மரமும் அடிச்சுட்டு போயிடும் ஒரு பழமொழி இருக்குது. அப்படி என்னன்னா, அந்த மாதிரியான ஒரு எக்ஸாம். நீங்கள் அந்த எக்ஸாம் வந்து இப்போ யோசிச்சு பாருங்கன்னா, ரங்கநாதரில் ஒரு 100 மீட்டர்ஸ் ரேஸ் வச்சு ஒரு 10,000 பேரை கொண்டு போய் ஓட விட்டாங்கன்னா எப்படி நம்ம மிதிப்பட்டு அடிப்பட்டு வருவோமோ அதே மாதிரி தான் கான்செப்ட், அது மாதிரி தான் இருக்குது. அப்போ நீங்கள் என்னன்னா, உங்களோட எமோஷனல் பேலன்ஸ் அதில் தேவைப்படுது. சரியா? நீங்கள் வந்து எனக்கு சில விஷயங்கள் தெரியலன்னு விட்டுட்டு வெளியில் வரணும். நான் அங்கே போய் ஈகோ முட்டிட்டு கூடாது, நான் என்னோட ஈகோவை நான் காட்டுவேன், எனக்கு எப்படி தெரியாமல் போவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம. அப்போ எந்தெந்த கொஸ்டின்ஸை நம்ம ஆன்சர் பண்ணணும், எந்தெந்த கொஸ்டின்ஸ் நம்ம ஆன்சர் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ்லாம் ப்ரிலிமினரியில் ஒரு பெரிய ரோல் பண்ணும். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுத்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். நான் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருக்கேன், நிறைய கிராமர் மிஸ்டேக்ஸு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட எழுதுவாங்க, ஆனால் சர்வீஸ்லாம் வாங்கிடுவாங்க. ஏன்னா அவங்க உங்களோட ரியலான உங்களோட இன்னரை தான் பார்ப்பாங்களே, ஏன் இந்த இதெல்லாம் வந்து அவங்களால சரி பண்ண முடியும்னு உங்களுக்கு தெரியும். அதனால் ஆன்சர் ரைட்டிங் எது பண்ணாலும் சரி, சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். ஒரு நாளைக்கு ஒரு கொஸ்டினை எடுத்து வச்சுட்டு சிம்பிளாக இருக்க கொஸ்டின்ஸை, வாட் இஸ் கான்ஸ்டியூஷன் எழுதி பார்க்கலாம். இல்லை வந்து எத்திக்ஸ்னா என்ன, கோட் ஆஃப் கண்டக்ட்னா என்ன, எனக்கு என்ன தெரியும், நான் படிச்சிருக்கேன், என் வார்த்தையில் எழுதி பார்க்குறேன். 150 வார்த்தை கூட எழுதுவாங்க. ஒரு A4 ஷீட்டில் ஒரு பேஜ், ஃபஸ்ட்டு பேஜ் மட்டும் எழுதி பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணுங்க, நீங்களே படித்து பாருங்கள், ஸ்கேன் பண்ணி இது ஏஐட்ட கொடுத்து இதை எவால்வேட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லுங்கள். இதுக்கு எவ்வளோ மார்க் கொடுப்பேன், 10க்கு எத்தனை மார்க் கொடுப்பேன் அப்படின்னு கேட்டு பாருங்கள். ஸோ கொஞ்சம் ப்ரோபிங்கான அப்ரோச்சில் போனீங்கன்னா பெட்டராக இருக்கும். சூப்பர் சார். ஸோ ஸ்டார்ட் ஸ்மால் அண்ட் ஸ்கேல் ஃபாஸ்ட்னு சொன்னார். இதுதான் வித் ரெஸ்பெக்ட் ஆன்சர் ரைட்டிங். ஏஐயில் வந்துட்டு யூ கேன் யூஸ் இட் ஆஸ் அன் எய்டு. இப்போ கிட்டத்தட்ட எந்திரனில் வரல சிட்டி மாரி யூஸ் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறாரு தவிர, அதை நீங்கள் ஃபுல் டைமாலாம் எடுத்துக்க முடியாது. அகைன் அதோட ரிலேபிலிட்டி அண்ட் ஆத்தென்டிசிட்டின்றது வில் பி அட் ஸ்டேக்குன்ற மாதிரி சொன்னார். நீங்கள் ஏஐக்கு நீங்கள் வந்து 10 தடவை இது நீ சொல்கிறது தப்புன்னு சொன்னால் ஆமாம் ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிங்க, அதே மாற்றி. எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு ஆன்சர் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. டீச்சர்ஸ் திருத்துறப்போ இந்த ஃபீல்டில் ரொம்ப நாளாக இருந்தேன். நான் லயோலா காலேஜ்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன், வாஜிராமன் ரவிலையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ 10 வருஷம் வாஜிராமன் ரவியில் ஒர்க் பண்ணுறேன், 3 வருஷம் லயோலாவில் ஒர்க் பண்ணுறேன். இந்த இன்ஸ்டியூஷன்லாம் ஏன் பெஸ்ட் இன்ஸ்டியூஷன்னா, அவங்கெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து லீடர்ஸாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறாங்க, அவ்வளோதான். ஓகே ரைட். அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூஷன் தான் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. அப்போ நீங்கள் வந்து நீங்களாக இருக்க ட்ரை பண்ணுங்கள், உங்களோட பர்சனாலிட்டியை பெட்டராக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள், உங்கள் தாட் ப்ராசஸை தெளிவாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஒரு பியூரோக்ராட்டாக மாறின பிறகு எப்படி உங்களோட என்னென்ன வேல்யூ சிஸ்டம் இருக்கோ, இப்போ நீங்கள் வந்து இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னா, இதை வந்து ஒரு இன்டர்வியூ
இதாக கூட கன்சிடர் பண்ண முடியும். நீங்கள் பேசுகிற ஆளுங்கள்ட்ட நீங்கள் எப்படி அட்ரஸ் பண்ணுறீங்க, அவங்கள கரெக்டாக ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணுறீங்களா, அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறோமா, இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸில் நீங்கள் சின்ன சின்ன விஷயத்துலேருந்தே ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அது ரெஃப்ளெக்ட் ஆகிடும்னு சொல்கிறேன். சூப்பர் சார். நெக்ஸ்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பபாடை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் மார்க்குன்னு இப்போ ரீசெண்டாக எவ்வளோ இருக்குது, அட் த சேம் டைம் ஆவரேஜ் மார்க்குன்றது எவ்வளோ சார் இருக்குது? ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ ஹையஸ்ட் மார்க்னா டாப்பரோட மார்க்கு, ஆவரேஜ்னா டீசெண்டாக மினிமமாக ஐ மீன் ஒரு டீசென்ட் ஆஸ்பிரண்ட் ஆவரேஜாக உங்களுக்கு வந்திருக்குன்ற மாதிரி. இப்போ நார்மலாக வந்து இப்போ ரீசெண்டாக சர்வீஸ் வாங்கினவங்க ஒரு 3-4 இயர்ஸில் சர்வீஸ் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திவ்யா வாங்கினாங்க. இப்போ ஐபிஎஸ்ஸாக இருக்காங்க. திவ்யா ஐபிஎஸ் பாண்டிச்சேரியில் இருக்காங்க. இப்போ அவங்க வந்து அரௌண்ட் 310 கிட்ட எடுத்தாங்க. அவங்களோட ஃப்ரெண்டு ஐஸ்வர்யான்னு ஒரு பொண்ணு இருந்தாங்க. அவங்க வந்து இப்போ ஐஆர்எஸில் இருக்காங்க. அவங்க வந்து 306ன்னு நினைக்கிறேன். 306 இதெல்லாம் வந்து 300+ மார்க், டாப்பர் மார்க்ஸ். அப்புறம் வந்து கோத்தகிரிலேருந்து ஒரு ஸ்டூடெண்ட் படித்தாங்க, மல்லிகான்னு ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தாங்க. அவங்க வந்து 270s எடுத்தாங்க. 270. தியான்னு ஒரு ஸ்டூடெண்ட்டு, அவங்க 280 எடுத்தாங்க. குடியரசு வந்து ரீசெண்ட் இதில் ஒரு 3 மெயின்ஸ் எழுதினார். தொடர்ந்து ஐபிஎஸ் வாங்கிட்டே இருந்தார். அவரோட ஆவரேஜ் மார்க்கு 270லேருந்து 280க்குள்ளே. ஒரு தடவை 260 வந்துடுச்சு. ஆனால் வந்து அவரோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 270 அந்த ரேஞ்சில். 270ங்கிறது ஆவரேஜாக வச்சுக்கலாம். ஹையஸ்ட் மார்க். ஆனால் இதில் என்னென்னா, நீங்கள் வந்து இப்போ மிஸ் பண்ணுறதெல்லாம் எப்படி பண்ணுறீங்கன்னா, நீங்கள் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணல, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பார்க்கலன்னா இந்த 220 230 இந்த சப்ஜெக்ட் இல்லை, எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் நீங்கள் போய் வந்துடுங்க. ஆனால் ஒரு பாயிண்ட் என்னென்னா, ரொம்ப எல்லாம் கீழே இறக்கி விடுறது கிடையாது. இந்த சப்ஜெக்ட் யார் வேணாலும் படிக்கிற சப்ஜெக்ட். அதனால் அது ஆவரேஜ்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 270 சொல்கிறது அதிகமாக தெரிஞ்சால் கூட 250+ அதில் பாசிபிள். 300 அச்சீவ் ஆகிருக்கு. அதெல்லாம் 250 ஆன் அன் ஆவரேஜாக இருக்குது. டாப்பர் வந்துட்டு அரௌண்ட் 300 எடுக்கிறாங்க. 310 பற்றி சொன்னாங்க. இன்னொரு கொஸ்டின் என்னென்னா சார், இப்போது டாப்பர் காப்பீஸ்ன்றது ரொம்ப மோஸ்ட் வைரல் வேர்ட் இன் யூபிஎஸ்சி ஃப்ரெட்டர்னிட்டின்ற மாதிரி இருக்குது. ஸோ டாப்பர் காப்பீஸை ஹவு ஸ்டூடெண்ட் ஷுட் ரீடு, அதை பார்க்கணும், என்ன இன்ஃபர் பண்ணணும், எதை நம்மளோட ப்ரிப்பரேஷனில் நம்மளோட ஆன்சரில் இன்கார்பரேட் பண்ணணும் சார்? இப்போ டாப்பர் காப்பீஸ் வந்து நீங்கள் வந்து நான் உண்மையை சொல்கிறேன். இப்போ உங்களை எனக்கு பிடிக்கும், ஆஸ் எ பாட்காஸ்டராக எனக்கு பிடிக்கும். சரியா? நான் வந்து நிறையா இது பார்த்தேன். இப்போ நான் பாட்காஸ்ட் பண்ணுறப்ப நான் உங்களை மாதிரி பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாதுன்னா, என்னோடது யூனிக்கு, உங்களோடது யூனிக். நம்ம என்ன பண்ணலான்னா, சில விஷயங்களை அகாமடேட் பண்ணிக்கலாம். டாப்பரோட மெத்தட்ஸில் சில விஷயங்களை அப்படியே அதே மாதிரி நான் வந்து ரீக்ரியேட் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் வந்து நமக்கு எது பொருந்துமோ, நீங்கள் கம்பேரட்டிவ் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த கான்செப்டே தான் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் எத்னோசென்ட்ரிக் அண்ட் கல்ச்சர் போண்ட். அதோட அர்த்தம் என்னன்னா, அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிறது அந்த இடத்துக்கு அந்த மக்களோட அவங்களோட கல்ச்சரோட சேர்ந்தது. அதே மாதிரி தான் நீங்கள் உங்களோட நாலேஜ் நீங்கள் அக்குமுலேட் பண்ண உங்கள் வேல்யூ சிஸ்டம்லாம் உங்கள் கல்ச்சரோட இருக்கக்கூடிய, நீங்கள் உங்களோட ஸ்கில் கூட அதை பேஸ் பண்ணி தான் உங்கள் ஸ்கில்லுக்கு அதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு உள்ள விஷயங்கள் என்னென்ன இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு விஷயத்த ஒரே டெக்ஸ்ட்டாக எழுதுவாங்க. சில பேர் எழுதி பார்த்தாங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது கடைசி வரைக்கும் ஒரே வார்த்தைகளாக இருக்கும், ஃபுல்லாக டெக்ஸ்ட்டாக இருக்கும், கண்டென்ட் நல்லா இருக்கும். ஆனால் என்ன, ப்ரெசன்டேஷன் மோனோட்டோனஸாக இருக்கும், திருத்துறது கஷ்டமாக இருக்கும். இப்போ ஒரு பையன் வந்து அதில் ஒரு ஃப்ளோ சார்ட் போட்டிருக்காரு. அந்த மாடலை நீங்கள் வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் இன்கார்பரேட் பண்ணீங்க. கன்க்ளூஷன் எப்படி கொடுத்துருக்காங்க, கொட்டேஷன் எடுத்து கொடுப்பாங்க. கன்க்ளூஷனில் இன்ட்ரடக்ஷனில் கன்க்ளூஷனை கொடுப்பாங்க. அது உங்களால் முடியும்னா அதை இன்கார்பரேட் பண்ணணும். அதை இன்கார்பரேட் பண்ணணுங்கிறதுக்காக ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போது இதை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ஆன்சர் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் வெர்பாட்டமாக அவங்க மெத்தடை அப்படியே நான் இன்கார்பரேட் பண்ணிப்பேன் அப்படிங்கிறது தேவை கிடையாது. ஆக்சுவலி சொல்லப்போனால் அவங்க டாப்பருங்கிறது வந்து அந்த ரிசல்ட் வந்த பிறகு தான் டாப்பர்ஸ். இப்போ உங்களுக்கு ரிசல்ட் வந்துன்னா நீங்கள் டாப்பர் ஆகிடுவீங்க. அப்போ நீங்களும் இதே மாதிரி தான் சொல்லுவீங்க. என்ன சொல்லுவீங்கன்னா, நான் அப்படி பண்ணேன். அப்போ சொல்கிறப்ப என்ன சொல்லுவீங்க, எல்லாம் நான் யூனிக்காக பண்ணேன் அப்படி தான் சொல்லுவீங்க. நமக்கு என்னென்னா, கம்பேரட்டிவ் லேர்னிங் இஸ் நெசசரி. கம்பேரட்டிவ் லேர்னிங்னா, இப்போ நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க, அந்த விஷயம் எனக்கு வந்து என்னோட ஃபீல்டோட ரிலேட்டடு, நீங்கள் பெட்டராக பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட நான் என்ன கற்றுக்க முடியும், உங்கள் விஷயத்த நான் எனக்கு தகுந்த மாதிரி எப்படி மாற்றிக்க முடியும். அப்போ ப்ரெசன்டேஷனில் அவங்க என்ன பண்ணுறாங்க, ப்ரெசன்டேஷனில் இப்போ டாப்பர் எழுதின எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் வந்து த பெஸ்ட்டாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ நீங்கள் வந்து நம்ம வந்து டாப்பர்ட்டேருந்து வந்து அவங்களோட டெலிவரி மெத்தட்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அந்த டெலிவரி மெத்தட்ஸில் எதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்குது. இப்போ ஒரு மெத்தட் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சிவகுரு பிரபாகரனோட ஸ்டூடெண்ட், அவர் வந்து ஃபஸ்ட் நிறைய தடவை எழுதினார். இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் வாங்கியிருந்தார், ஐஎஃப்எஸ் வாங்கினார். அதுக்கப்புறம் வந்து ஒரு தடவை வந்து 700 ரேஞ்சில் ஒரு ரேங்க் வாங்கியிருந்தார். அந்த வாட்டி அவருக்கு சர்வீஸ் வந்து இதெல்லாம் வரல. ஸோ ஐஆர்எஸ் மாதிரி வர மாதிரி தான் இருந்துச்சு.
அடுத்த வாட்டி அவர் எடுத்த ரேங்க் 101வது ரேங்க். அது ரெண்டுக்கும் உள்ள கேப் வந்து எவ்வளோ மார்க் இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 90 மார்க் இருந்துச்சு அவர் எடுத்த மார்க்கும். அது இந்த 90 மார்க்கை நான் எப்படி ஃபில் பண்ண போறேன்னு தேடி அலைய ஆரம்பிச்சார். ஒரு வருஷம் அவர் என்ன பண்ணுவார்னா எழுதி எடுத்துகிட்டு போவார், ஆன்சரை எழுதி எடுத்துகிட்டு போவார். ஒரே கொஸ்டினை நான் இப்படி ப்ரெசென்ட் பண்ணவா இப்படி ப்ரெசென்ட் பண்ணுவான்னு கொண்டாந்து நிப்பாட்டுவார். நீங்கள் சொல்கிறீங்களா, நீங்கள் எல்லாத்தையும் ஒன்று தடவை செய்யுங்க கொஸ்டினை. அவர் என்ன பண்ணுவார்னா ஒரே கொஸ்டினை டிஃப்ரெண்ட் மெத்தடில் எழுதி எடுத்துகிட்டு வந்து இப்படி பண்ணவா இப்படி பண்ணவான்னு கேட்பார். இந்த கண்டென்ட்டை எடுத்துக்கிட்டு இருக்கிற டீச்சர் எல்லாத்தையுமே கேட்பார். சாதிக் சார்ட்ட போய் கேட்பார், இது எப்படி பண்ணுறது, இந்த ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணுறது, போய் ரீச் பண்ணுவார் அவர். அப்போ நீங்கள் என்னென்னா ப்ரெசன்டேஷன் மெத்தட்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம், மற்றதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுக்க முடியாது. நாலேஜை நீங்கள் அவங்க நாலேஜை எடுக்க முடியாது. அதனால் அதெல்லாம் நீங்கள் அப்படியே இருக்கணும். பட் டாப்பர்ஸ் பேப்பரை வந்து நீங்கள் வந்து உங்கள் பேப்பரை ஃபஸ்ட்டு எழுதி பாருங்கள். எழுதி பார்த்துட்டு அதை எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்குள்ள மெத்தட்ஸை, உங்களுக்குள்ளே இருக்கிற டேலண்ட்ஸை யூஸ் பண்ணி அதை என்ஹான்ஸ் பண்ண கற்றுக்குங்க. அதுக்கப்புறம் டாப்பர்ஸ் எப்படி எழுதியிருக்காங்கன்னு பார்த்து அதில் என்ன பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை எழுதி கொடுத்தீங்கன்னா கிளாஸ் ரூமில் டீச்சர்ஸே சொல்லுவாங்க, இதில் ப்ரெசன்டேஷன் மோனோட்டோனஸாக இருக்குது, இதில் ஒரு ஃப்ளோ சார்ட்டாக போடு. ஒரு பையன் என்ன பண்ணுவார்னா, அந்த சிவகுருவை பற்றி சொல்லிட்டு இருந்தான், ஃப்ளோ சார்ட் போடுவார். எதாக இருந்தாலும் ஃப்ளோ சார்ட் போடுவார். ஏதாச்சும் வந்து அந்த கொஸ்டினுக்கு ரிலேட்டடான ஃபேக்டாக இருக்கும், ஆனால் அது வந்து இதுக்குள்ளே சேர்க்க முடியாது, எதுக்குள்ளே ஆன்சருக்குள்ளே சேர்க்க முடியாதுன்னா என்ன பண்ணுவார்னா, இப்போ சரி ஒரு ஆர்டிக்கலை பற்றி ஒரு இது பண்ணோம், அந்த ஆர்டிக்கலை டைரெக்டாக அந்த கொஸ்டினை எழுத முடியாது, ஸ்கோப் இல்லை, அதை ஒரு கட்டம் கட்டிடுவார். கட்டம் கட்டி அந்த ஆர்டிக்கலை போட்டு அந்த ஆர்டிக்கல் என்ன கீ பாயிண்ட்டோ அதை சும்மா ஒரு கட்டம் கட்டி ஒரு போர்டு மாதிரி வச்சுட்டு போயிடுவார். நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, எனக்கு அதுவும் தெரியும், நீங்கள் அதையும் நான் எனக்கு தெரிஞ்சுதான் எழுதுறேங்கிறத எக்ஸ்பிரஸ் பண்ணுவார். ஒரு கொஸ்டின் பேப்பரில் டிஃப்ரெண்ட் மாடல்ஸை யூஸ் பண்ணுவார். இப்போ கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட்னா அதுக்கு ஒரு மாடல் யூஸ் பண்ணுவாங்க, ஜஸ்டிஃபைக்கு ஒரு ஃப்ளோ சார்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து டாப்பர்ஸோட மாடல் பேப்பர் எடுக்கிறீங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு எதெல்லாம் பெட்டராக தெரியுதோ நீங்கள் இன்கார்பரேட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஒரு டாப்பர் பேப்பர் பார்க்குறீங்கன்னா அதில் என்னென்ன விஷயங்களோ அவர் சொல்லியிருக்காரு, அதை நான் இன்கார்பரேட் வெறும்னா பார்த்துட்டே இருந்தேன் சரியாக இருக்காது. நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணி பார்க்கணும், எழுதி பார்க்கணும், அதுதான் கீ. சரி, ஓகே. சார் வந்து என்ன சொன்னார்னா, டோன்ட் லூஸ் யுவர் யூனிக்னஸ்ன்றது ஃபஸ்ட்டு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொன்னார். அப்புறம் ஒர்க் ஆன் யுவர் ஸ்ட்ரென்த்ஸ். டாப்பர் காப்பியை நீங்கள் வந்துட்டு ரொம்ப சூஸியாக இருங்க. எது வந்துட்டு உங்களுக்கு ஒர்க் ஆகும், எது வந்துட்டு எக்ஸாமினர் என்கேஜ் பண்ணோம், இல்லை யூனிக்காக ஏதாவது இருக்குது உங்களுக்கு ஒர்க் ஆகுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்கள பற்றி ஃபுல்லாக பண்ணுன்றது போயிட்டு நம்மளை தொலைச்சிடக்கூடாதுன்றது தான். நம்மளை தொலைச்சிடக்கூடாதுன்னு இல்லை, நம்ம அப்படி பண்ணவே முடியாது. ரைட்டு தானே, நம்ம கரெக்ட். தட் இஸ் நாட் நீடட்னு கூட சொன்னீங்க. நீடடும் கிடையாது, நீங்கள் அப்படி ரிப்ளிகேட்டும் பண்ண முடியாது. எக்ஸாக்ட்லி. அப்படி ரிப்ளிகேட் பண்ணாலும் அது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அது வந்து காப்பியாக தான் இருப்பீங்களே, உங்கள் ஓன் ஸ்ட்ரென்த்தே நிறையா இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நிறையா எக்ஸ்பெக்டேஷன் இந்த ஃபீல்டுக்கு வந்த பிறகு நம்ம இந்த எக்ஸாமை பற்றி ஒரு மித்தை கிரியேட் பண்ணி வச்சு நம்மலாம் ரொம்ப ஆவரேஜான நாலேஜ் உள்ள ஆளுங்க அப்படிங்கிறத நம்ம மனசில் பதிய வச்சுருவாங்க. எப்படியோ ஒரு விதத்தில் சொசைட்டி பதிய வச்சுருது. இது பயங்கரமான எக்ஸாம். 10th 12th எக்ஸாமுக்கு என்ன பண்ணீங்களோ அதே மாதிரி தான் தேவைப்படும். அதனால நீங்கள் வந்து ஃபுல் கான்ஃபிடென்ஸில் இதை வந்து என்னால் முடியும். 10th நமக்கு என்ன மெச்சூரிட்டி இருந்திருக்கும், நம்ம போய் எடுத்து மார்க் எடுக்கலையா, பாஸ் பண்ணாமலாம் வந்துட்டோம். அப்போ அது மாதிரி தான் எதுவும். ஓகே, கிட்டத்தட்ட அந்த ஸ்டூடெண்ட் மென்டாலிட்டி ப்ளஸ் கான்ஃபிடன்ஸ்ன்றது ரொம்ப நீட் ஆஃப் தி ஹவராக இருக்குன்னு சொல்கிறாரு. நீங்கள் ட்ரஸ்ட் த ப்ராசஸ், ட்ரஸ்ட் த இன்ஸ்டியூஷன், அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லலாம். ஓகே, ஒன் லாஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, இப்போ ஸ்டூடெண்ட் இஸ் கமிங் டு ஜாயின் பப்பேட் இன் கிங்மேக்கர்ஸ் ஐஎஸ் அகாடமினா, வாட் ஆர் ஆல் தி டெலிவரபிள்ஸ் ஃப்ரம் யுவர் சைட் சார்? டெலிவரபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து இன்ஸ்டியூஷனில் இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம்னு சொல்கிறோம். டெலிவரபிள்ஸ் இது வரைக்கும் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி சிலபஸில் இருக்க எல்லா ஆஸ்பெக்டும் ஒரு வார்த்தை கூட எதில் மிஸ் ஆகுதுன்னா சிலபஸ் கம்ப்ளீஷன் வந்து 100% கம்ப்ளீட் சிலபஸ். சரியா, இதில் வந்து 75 to 80% ஆஃப் த கண்டென்ட் வந்து டிக்டேட்டட் நோட்ஸ் வந்து 75 to 80% தான். அதில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இப்போ கிளாஸ் ரூமே எப்படி இருக்கும்னா, இப்போ எக்ஸ்ப்ளனேஷன், தென் வந்து டிக்டேஷன், அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதுக்கப்புறம் டெஸ்டிங், அப்படி தான் இருக்கும். ஒரு கிளாஸ் ஆரம்பிக்கிறோன்னா அந்த கிளாஸில் ஒரு டாபிக்னா அந்த டாப்பிக்கை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணி அதில் இருக்க விஷயங்களை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அண்ட் டிக்டேஷன் போவோம். டிக்டேஷன் போகிறப்பே நடுவில் வரக்கூடிய அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நம்ம வந்து அங்கேயே டிஸ்கஸ் பண்ணுவோம். அது சைடில் எழுதி வச்சு வச்சுக்கணும், என்னென்ன பாயிண்ட்ஸ் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத எழுதிப்போம். தென் வந்து நமக்கு வந்து டிக்டேஷன் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் முடிஞ்ச பிறகு டெஸ்டிங் போவோம். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ப்ரீவியஸ் இயர் ஸ்டூடெண்ட்ஸில் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, இப்போ இன்றைக்கி ஒரு யூனிட் முடிக்கிறோன்னா என்ன முடிச்சிருக்கோமோ அதை வந்து அடுத்த நாள் ஆரம்பிக்கிறப்போ ஒரு 20 minutes அதை என்ன பண்ணுவோம், ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணுவோம். ஸோ சிலபஸ் வந்து நார்மலாக வந்து பப்பாடுக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 280 hours கிட்ட ஆகும். அதில் வந்து 80 hours வந்து எதோட இது பண்ணிடலாம்னா பாலிட்டியையும் சேர்த்து இது பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஒரு கிளாஸ் வந்து பொங்கலுக்கு முன்னாடி நார்மலாக முடியும். January 15 முடிச்சிடுவோம், சிலபஸ் கம்ப்ளீட்டாக முடிச்சிடும்.
டெஸ்ட்டு ரெகுலராக கண்டக்ட் பண்ணோம். அதே மாதிரி கிளாஸ் முடிஞ்ச பிறகு அந்த ரூமில் தான் இருப்போம். நீங்கள் வந்து யாராச்சும் எழுதி எடுத்துகிட்டு வந்தாலும் நீங்கள் வந்து அதையும் திருத்தி கொடுப்போம். ஸோ வந்து டெலிவரபிள்ஸுங்கிறது சிலபஸ் கம்ப்ளீஷன் இருக்கும், ரிவிஷன் இருக்கும், டிஐக்யூஸ் இருக்கும். அதை தவிர வந்து இன்ஸ்டியூஷன் வந்து கிங் மேக்கர்ஸ் அகாடமி அது நாங்கள் பண்ணுறோம். பட் அதுக்கு வந்து விதையை போட்டது வந்து இவர் தான், பூமிநாதன் சார் தான். நீங்கள் வந்து எத்தனை வாட்டி வந்து மெயின்ஸ் எழுதினாலும் அந்த மெயின்ஸ்குள்ள டெஸ்ட்டு வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து டெஸ்ட். இப்போ கூட இந்த வருஷத்துக்கு வந்து ஒரு 10 டெஸ்ட்டு பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். ப்ரீவியஸ் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுதுகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் அந்த டச்லேயே தான் வச்சுருக்கோம். நீங்கள் வந்து அந்த பாஸ் பண்ணுற வரைக்கும் உள்ள சப்போர்ட் வந்து ஒரு தடவை படித்தாலும் அது தொடர்ந்து கிடச்சிட்டு தான் இருக்கும். அது வந்து அதனால் அதை பற்றியெல்லாம் ஒரி பண்ணிக்க வேணாம். நீங்கள் ஆப்ஷனலாக சூஸ் பண்ணுங்கள். அபார்ட் ஆப்ஷனலாக சூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கும் நீ எந்த ஆப்ஷனலாலும் சூஸ் பண்ணலாம். அபார்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணால் இதெல்லாம் டெலிவரி பண்ணலாம். சூப்பர் சார். இது வந்து இட் வாஸ் அ வெரி இன்சைட்ஃபுல் கான்வர்சேஷன் சார். ஐ ஹோப் உங்களுக்கு உங்களோட ப்ரிப்பரேஷனில் இட் வில் மேக் சம் வேல்யூ அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ இந்த பாட்காஸ்ட்டை பற்றி ஏதாவது கமெண்ட்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஃபர்தராக என்ன எபிசோட்ஸ் வேணுன்றதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ வித் திஸ் ஐ எம் சைனிங் ஆஃப். ஆகாஷ், நன்றி, மகிழ்ச்சி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.